வணக்கம். நிச்சயமாக தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலைய லாக்கப்பில் இருந்த கைதி மயங்கி விழும் சிசிடிவி காட்சிகள் முழுவதுமாக தற்போது வெளியாகி உள்ளது. சட்டவிரோதமாக மதுபாட்டில் விற்றதாக கைது செய்யப்பட்ட அருணாச்சலம் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இந்த காட்சி பிரத்யேகமாக வெளியாகி உள்ளது. முதலில் நேற்று வெளியான ஒரு 8 வினாடிகள் மட்டுமே இருந்த வீடியோவில் அவர் மயங்கி விழும் காட்சிகள் தெளிவாக இருந்தது. பின்னர் இன்று வெளியாகி இருக்கும் இந்த காட்சியில் அருணாச்சலம் அந்த மயங்கி விழுவதற்கு முன்பாக காவல் நிலையத்தில் இருக்கும் காவலர்கள் அனைவருமே அவர்களது வேலையை காவல் நிலையத்தில் பார்த்து வருவதும், பின்னர் இவர் மயங்கி விழுவதை பார்த்த பிறகுதான் காவலர்கள் அனைவருமே அந்த லாக்அப் அறைக்கு செல்வதும் தெளிவாக பதிவாகி உள்ளது. இது குறித்து காவல்துறையினரிடம் கேட்கப்பட்ட போது, கைது செய்யப்பட்ட பின்னர் சட்டப்படி அனைத்து நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டதாகவும், உடல் சோதனை வீடியோ பதிவு செய்யப்பட்டதாகவும், குடும்பத்தினருக்கு எழுத்துப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. நேற்று சிறிய அளவிலான வீடியோ வெளியான நிலையில் தற்போது அவர் அருணாச்சலம் லாக்அப் அறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது அந்த லாக்அப் அறைக்கு காவலர்கள் யாருமே செல்லவில்லை. காவலர்கள் அனைவருமே அவர்களது வேலையை பார்த்து கொண்டு காவல் நிலையத்திற்குள் தான் இருக்கிறார்கள் என்பது இந்த சிசிடிவி மூலம் தெளிவாக தெரிய வருகிறது. ஓவியா.